Good morning, sir. I'm Sub Inspector Jansi. Morning. Sir, things எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிருந்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பேனே. It's okay. குட் மார்னிங் சார். மார்னிங். சார் ஐம் பரத். ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கன்ஃபியூஷன்ல உங்களை பிக்கப் பண்ண முடியல. சாரி சார். பரவாயில்ல. சார் பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சார் எல்லா வேலையும் நீங்களே பாக்குறீங்களே, மேடம் வரலையா சார்? சாரி சார். It's okay. டாடி டாடி இங்க ஜடுப்பினே வரல, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லி அழுலாம். நீங்க எதுக்கு வந்தீங்க? பரத், உங்க ஒய்ஃப் கூட ஐம் சாரி. தாய் இல்லாம குழந்தை வளர்க்குற கஷ்டம் எனக்கும் தெரியும். சார் எங்க அம்மா சாகல, உயிரோடு தான் இருக்காங்க. யாரா நீ? 2 நாள்ல வந்துடுவான். நம்ம வீட்டுல வந்து போலீஸ்காரன் என்ன பண்ண பாருங்க. உன் பேரை சொல்லு. உன் பேரை சொல்றான். உன் பேரை மட்டும் சொல்றான். நீ ஆம்பளையா இருந்தா உன் பேரை சொல்றான். பாண்டியன், ரத்னவேல் பாண்டியன். ஒரு போன் கால், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே டிரான்ஸ்பர் ஆகி போய் விழு. போலீஸ்காரன் டிரான்ஸ்பர் ஆனா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாண்டா போவான், போஸ்ட் ஆபீஸ்க்கு இல்ல. டிரான்ஸ்பர் ஆர்டர் கைப்பாடுறதுக்குள்ள அப்ப மகன் 2 பேரையும் தூக்கிடுவேன். பாண்டியன் பாண்டியன் வாடா. வண்டியில் உட்காருமா. அவனே திறக்க சொல்லுவான், ஏறு. என்ன தொடங்கடா? டேய் தொடங்க, சீக்கிரம் டேய். என்ன தொடங்கடா? உள்ள சத்துருவாடா. டேய் சீக்கிரம்.
பாவுஜி பாவுஜி நான் ஊர்ல போய் இந்த மாதிரி அநியாயம் நடந்து போச்சு. இதுக்காக கோச்சுக்கிட்டு உங்க தம்பி இந்த ஊருக்குள்ள வர வச்சிடாதீங்க. பிடிச்சி பதவியே போயிடும். அந்த ரணகாலத்தை நினைச்சு பார்க்கவே மனசு தாங்கல பாவுஜி. பாவுஜி நீங்க டென்ஷன் ஆயிடாதீங்க. முன்னா வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு பாவுஜி. என்னை நம்புங்க பாவுஜி. வாயா போலீஸ்கார உன் சார் எடுத்து உன் சட்ட பாக்கெட்ல சொல்லிக்கும். ஊருக்குள்ள இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. ஏன் చేస్తున్నావు? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஊர்ல எங்க அநியாயம் நடந்தாலும் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும்னு. அதான் ஊருக்கியா பாவுஜி? பாவுஜி யாரு? யாரும் கேட்டியா அந்த போலீஸ்காரன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க? சார் ஹீஸ் மிஸ்டர் பாண்டியன். He got here through regular transfer. இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட பேசாதயா. உனக்கு தெரியாம வானத்துல கேள்வி குச்சி வந்தா ஒரு பண்டாடி தெரியாம போலீஸ் வேலைக்கு வந்துடுறீங்க. இத பார் நீ என்ன பண்ண ஏது பண்ண தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாவுஜி பையன் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அந்த போலீஸ்கார பையன் பாவுஜி கால வந்து விழுவணும். பாவுஜி சிரிங்க பாவுஜி. Damn it. எங்கிருந்த போஸ்டிங் ஆகி வந்து நம்ம மான மரியாதையை வாங்குறாங்க. அங்க அந்த மினிஸ்டர் வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுறான். எங்க இந்த பாண்டியன் ஃபைல்? எங்க இருக்காரு இப்போ? ரிப்போர்ட் மீ ஆன் தி டயஸ். At ease. Ratnavel Pandian, IPS. Batch number 7869. First posting, Tirunelveli, Tamil Nadu. உன் 7 வருஷ சர்வீஸ்ல 12 டிரான்ஸ்பர், 4 ப்ரமோஷன், 24 என்கவுண்டர்ஸ். எங்கேயும் எவனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல. குட் ரெக்கார்ட்ஸ். பட் இந்த ரெக்கார்ட்ஸ், மெடல்ஸ் இதெல்லாம் பெருசு இல்ல. டியூட்டில இருக்கிறப்போ பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். உனக்கு பயப்பட்டு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பயம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? எப்ப வரும்னு உனக்கு தெரியுமா? நடு ராத்திரியிடவும் வீட்டு கதவை ஓங்கி இடிக்கிற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா வெளியில காவலுக்கு இருக்கிற சென்ட்ரி செத்து கிடப்பாங்க. பதறை அடிச்சு ஒரு சர்வீஸ் ரிவால்வரை தேடி பாப்ப. அது வச்ச இடத்துல இருக்காது. கத்தியும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு கிரிமினல்ஸ் 4 பக்கமும் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நெருங்குவாங்க. அப்ப வர பயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டிய குழந்தை வராது. ஸ்கூலுக்கு போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டு தான் வாட்ச்மேன் சொல்லுவான். மணி 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும். குழந்தை என்னாச்சுன்னு தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு உன் வீட்டு போன் அடிக்கும். அந்த போனை எடுக்க போறப்போ உன் ஈரக்கொலை நடுங்கும் பாரு. அந்த பயம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. One should have a healthy respect towards fear. பயம் இல்லாதவன் வாழவே முடியாது. எனக்கு பயம் இல்லைன்னு யார் சார் சொன்னது? எப்போ ஒரு தடவை இல்லை சார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துகிட்டே தான் சார் இருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி டியூட்டியில சேர்ந்தப்ப கடமைக்காகத்தான் என் உயிரையும் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணேன் சார். நீங்க சொன்ன போன் கால்ஸ், அட்டாக்ஸ் வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஏதோ ஒரு நாள் நிச்சயமா என் சாவு வந்தே தீரும் சார். அந்த நாள் சாவ நேருக்கு நேரா பாக்குற அந்த நிமிஷம் நாட்டுக்காக செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிருமோன்னு ஒவ்வொரு செகண்டும் பயந்துகிட்டே தான் சார் இருக்கு. தப்பு பண்ணவன் உடம்புல பயம் ஒவ்வொரு நரம்புலயும் இருக்கும் சார். என்னோட பயம் நான் யூனிஃபார்ம் மேல வச்சிருக்கிற மரியாதையில இருக்கு சார். என் டியூட்டி முடிஞ்சது சார். எந்த குறையும் இல்லாம என் குழந்தைய வளர்ப்பேன்னு என் மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இஃப் யூ எக்ஸ்கியூஸ் மீ, I'll be on that duty சார். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார். என் உயிர் போகும்போது என் கண்ணுல ஒரு சொட்டு பயம் இருக்க கூடாது. என் உதட்டுல சிரிப்பு இருக்கணும். என் கை மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்கணும். பீச்சே